மார்ச் 7 ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 1 லட்சம் பேர் திமுகவில் இணையும் பிரம்மாண்ட விழா நடைபெற உள்ளதாக சிவகங்கை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் அசோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் மார்ச் 7 மதுரை திருமங்கலத்தில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழகம் முழுவதும் இருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணைய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை டெபாசிட் கூட வாங்க விடாமல் செய்வதே தங்களின் இலக்கு என்றும் சூளுரைத்தார். வருகின்ற 7 மதுரையிலே உசிலம்பட்டியிலே ஐயா ஓபிஎஸ் அணியிலிருந்து மதுரையிலே திருமங்கலத்திலே ஒரு 1 லட்சம் பேர் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு நடத்த இருக்கிறது. அந்த நிகழ்விலே நம்ம சிவகங்கையில் இருந்து ஒரு 15,000 பேர்களை சென்று எங்கள் இணைப்பு விழாவிலே நடப்போம். நானும் அமைச்சரும் கலந்து பேசி அதை முடிவு செய்து கூடிய விரைவிலே இந்த சிவகங்கைக்கு ஒரு நல்வாழ்வு ஏற்படப்படுகிறது. 4 தொகுதியிலும் வெற்றி, 2 தொகுதியில் டெபாசிட் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்ற நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழகத்தின் 2 தூண்களான மொழி மற்றும் கல்வியில் சமரசம் கிடையாது என்றும் இந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்க முடியாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தின் சென்டிமெண்ட் என்பது மொழி மற்றும் கல்வி சார்ந்தது என்றும் அதில் சமரசம் கிடையாது என்றார். 1937 முதல் நடந்த மொழி போராட்டங்களை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகம் எப்போதும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் பாலம் என்றும் தேவையில்லாமல் பிற மொழிகளை திணிப்பதை எதிர்ப்பதே தங்கள் வேலை என்றும் காட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்டே 2 விஷயத்துல, ஒண்ணு மொழி சார்ந்து, இன்னொன்று எல்லோருக்கும் கல்வி. அரசியலே பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த ஆரம்ப காலத்துல இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், நான் எல்லாருக்கும் கல்வி போய் சேரும்னு ஆசைப்பட்டோம். இருமொழி கொள்கையின் மூலமாக எப்படிப்பட்ட 1937 ஒரு போராட்டம், 65 போராட்டம், 80களில் திருப்பி ஒரு போராட்டம் வந்து திருப்பியும் இப்பொழுது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய உள்துறை மாண்பு அமைச்சர் அவர்கள் சர்க்குலர்லாம் நம்முடைய இந்தியில் தான் வருகும் பொழுதும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்றதான், நமக்கான வேறு நம்முடைய தமிழ் மொழி தான் நான் சொல்லிச்சு இருக்கிறேன். ஆங்கிலம் என்பது நமக்கான பாலமாக இருக்கும். உலகத்தோட நம்ம தொடர்பு இதுவே போதுமானதாக இருக்கிறோங்க நான் சொல்லும் பொழுது அது தேவையில்லாமல் எங்க திணிச்சுக்கிட்டே இருக்கிறார்களே, அதை எதிர்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலையாகத்தான் இருக்கின்றது. அதை உயர்த்தி பிடிக்கத்தான் எங்களுக்கான வலு என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க வலுப்பெற்றக்கூடாதே என்பதற்காக சொல்லக்கூடிய கருத்தாகத்தான். திமுகவின் நிர்வாக தோல்விகளை மறைக்கவே இந்தி எதிர்ப்பு நாடகம் என்று தமிழிசை சாடியுள்ளார். சென்னையில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக அரசு தனது தோல்விகளை மறைக்க மீண்டும் இந்தி திணிப்பு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தவிக தலைவர் விஜய் எழுப்பியுள்ள நீட் விலக்கு, சிலிண்டர் மானியம் போன்ற சில கேள்விகள் பாராட்டத்தக்கவை என்றும் தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருத்து கூறினார். மேலும் மொழி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தம்பி விஜய் நல்லாவே பேசினாரு, காலைல பார்த்தேன். ஆனா சில கேள்விகள் நியாயமா கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்கறீங்களே, கேஸ்ல கொடுக்கறீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்றதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து. அதனால நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாளி நிழல்ல போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கிறது. வேலூர் காட்பாடியில் எம்ஜிஆருக்கு ரூபாய் 3 கோடியில் மும்மத அடையாளங்களுடன் கோவில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் 8 கும்பாபிஷேகம் நடைபெறும் என TR முரளி அறிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தொண்டான் துளசி கிராமத்தில் 1984 காலகட்டத்தில் காட்பாடி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரகுபதியின் மகன் TR முரளி தனது சொந்த முயற்சியில் எம்ஜிஆருக்காக சுமார் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட கோவில் ஒன்றை கட்டியுள்ளார். 5 அடி உயர ஐம்பொன் சிலையுடன் மும்மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இக்கோவிலின் கும்பாபிஷேகம் மார்ச் 8 நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ள முரளி அவர்கள் இக்கோவில் வளாகத்தில் ஏழைகள் இலவசமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் மார்ச் 8 விழாவுக்கு கட்சி பாகுபாடின்றி அனைவரும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இறைவன் எம்ஜிஆருக்கு நாங்கள் காட்பாடி தொகுதி கரசமங்கலம் ரகுபதி நகரில் கட்டிட்டு இருக்கோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8 மகா கும்பாபிஷேகம்
உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக தமிழகம் எங்கும் இருக்கும் அனைத்து பொதுமக்களையும் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்களையும் உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக நான் அனைவரும் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துன்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். துரோகிகளின் கூடாரமாக திமுக மாறிவிட்டதாக திரைப்பட நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான விந்தியா விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய விந்தியா, ஓபிஎஸ் உள்ளிட்ட துரோகிகள் திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு அதிமுகவை அழைக்க பார்ப்பதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி தடுத்து நிறுத்தி கட்சியை காப்பாற்றியுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாக சாடிய விந்தியா, பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்று கடுமையாக விமர்சித்தார். எம்எல்ஏ பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் மொத்த பிச்சையும் அதிமுகல வாங்கிட்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உயிரோட இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க புகழ கலங்கப்படுத்தணும்னு நினைச்ச, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச எதிரி திருட்டு திமுக கூட போய் எப்படி இவங்கெல்லாம் கை கோர்த்து நிக்கிறாங்க. அவ்வளவு பதவி ஆசை, அவ்வளவு பதவி வெறி, அவ்வளவு பண வெறி. இவங்க எல்லாரையும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. புரட்சி தலைவரை அழிக்க நினைச்ச கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலைமை, புரட்சி தலைவியை முடக்க நினைச்ச ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட நிலைமை, இன்னைக்கு இந்த கழகத்துக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் துரோகம் செஞ்ச அத்தனை பேருக்கும் என்ன அழிவு வரப்போகுதுன்னு நீங்க எல்லாரும் இந்த தேர்தல்ல பார்க்கதான் போறீங்க. ஆற்காடு மக்களின் நீண்ட கால கோரிக்கையான ரூபாய் 35 கோடி மதிப்பிலான புறவழிச்சாலை திட்டம் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆர் காந்தி பெருமிதம் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ரூபாய் 35 கோடி செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புறவழிச்சாலையை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக புதிய திட்டங்களை அறிவித்து வருவதாகவும், குறிப்பாக ஆற்காடு தொகுதியில் பாதாள சாக்கடை மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல உள்கட்டமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விஜய் வாசிப்பது மற்றவர்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் என சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர், நாங்குநேரி, களக்காடு, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி ஆகிய 6 ஊராட்சி ஒன்றியத்தில் 831 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் 605.75 கோடி ரூபாய் மதிப்பில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்வில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்த சபாநாயகர் அப்பாவு, தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளதாக பேட்டியளித்தார். அப்போது நடிகர் விஜய் மற்றவர்கள் எழுதி கொடுப்பதை பேசுவதால் அவர் பேச்சுக்கு அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்றும், கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது மௌனமாக இருந்த விஜய் தற்போது வீரவசனம் பேசக்கூடாது என்றும் சாடினார். கோவில்பட்டியை தனி மாவட்டமாக மாற்றாவிட்டால் 7வது மாதமே தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாண்டி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய பாண்டி, நான் வெற்றி பெற்றால் 6 மாதங்களுக்குள் கோவில்பட்டியை தனி மாவட்டமாகவும் மாநகராட்சியாகவும் மாற்றுவேன் என வாக்குறுதி அளித்தார். மேலும் 15 ஆண்டுகளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தனது வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் 7வது மாதமே பதவியை துறப்பேன் என பரபரப்பாக பேசினார். சிவகங்கையில் ரூபாய் 5.19 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தோழி விடுதியை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் சிறு பணிகள் முடிந்தவுடன் அது பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே காஞ்சிரங்காலில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் சார்பில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனிநபர் மோதலால் ஏற்பட்ட நாங்குநேரி சம்பவத்தை வைத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறுவது தவறு என்றார். மேலும் அதிமுகவின் கடன் தள்ளுபடி வாக்குறுதி குறித்த கேள்விக்கு அது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடமே கேட்க வேண்டும் என பதிலளித்தார். எதிர்கட்சிகள் அவர்களுடைய வேலையை செய்கிறாங்க. என்ன, அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பதெல்லாம் ஒரு தனிநபர் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த விவகாரங்களை எல்லாம் சொல்லி சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே அரசு காவல்துறை மூலமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்ட ஒழுங்கெல்லாம் இங்கே நிலைநாட்டப்படும். அதில் ஒன்றும்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவியகரம் உள்ளிட்ட 3 வழியோர குடியிருப்புகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் புதிய திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தொடங்கி வைத்தார். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவியகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார குடியிருப்புகளுக்காக ரூபாய் 2.19 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இதனை அர்ப்பணித்தனர். தென்பெண்ணை ஆற்றை நீராதாரமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் சுமார் 3238 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று கருதப்படுகிறது. அந்த ஆற்று தண்ணியை வடிகட்டி சுத்தமாக வீடுதோறும் அனுப்புகிற திட்டத்தை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல். கலைஞர் செஞ்சாரு. இன்றைக்கு அதை தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல எல்லாம் போய் எங்க தண்ணி ஆத்துல தண்ணி கொண்டு வருவோம், இல்லைன்னா வீட்டுல தெருவுல பைப்பு, அந்த பைப்புல அந்த தெருவுல இருக்கிறவங்களாம் அங்கதான் போய் பிடிப்பாங்க. அங்க நடக்கிற சண்டை பாருங்க, அந்த வச்சுட்டு அந்த மாதிரி இருந்த காலம்லாம் போய் இது திராவிட மாடல் அரசு. இது அரசியலுக்காக அல்ல, அடித்தளத்து மக்களுடைய அடிப்படை தேவை மிக தண்ணி தான் மிக மிக மிக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.